என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு 6 மாதங்களை முடித்து இந்த வருஷத்தின் 2வது 6 மாதத்திற்குள் நம்மை பிரவேசிக்க வைத்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கின்றேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த 6 மாதம் செய்த அற்புதமான கிரியைகளுக்காக நாம் இந்த நாளிலிருந்தே கர்த்தரை மனதார ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த மாதத்தை துவங்கும் பொழுது, ஆண்டவர் நீர் என்ன சொல்லுகிறீர் எங்களுக்கு, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட என்ன பேசுகிறீர் என்று ஜெபத்திலே காத்திருந்த பொழுது தேவன் தந்த ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இதுதான் ஆண்டவர் இந்த மாதத்திற்கென்று கொடுத்த வார்த்தை. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பலவிதமான காரியங்களை கடந்த நாட்களில் இழந்து போயிருப்பீர்கள். எத்தனையோ காரியங்கள் உங்களை விட்டு கடந்து போயிருந்திருக்கும். உங்கள் குடும்பத்தின் சமாதானம், சந்தோஷம், உங்கள் குடும்பத்தின் ஆனந்தம், உங்கள் சுகம், உங்களுடைய சுக வாழ்வு, உங்கள் வாழ்க்கை நன்மைகள், உங்கள் வேலை, உங்கள் திருமண வாழ்வில் இருக்கிற மகிமை, எத்தனையோ காரியங்களை நீங்கள் இழந்து போயிருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவர் இழந்தவைகளை திருப்பித் தருகிற தேவன். அவர் சொல்லுகிறார், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். இந்த அற்புதமான வார்த்தையோடு இந்த மாதத்தை நாம் துவங்குகிறோம். நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள். மகனே, மகளே, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். இழந்த அனைத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். திருப்புகிறதற்கு உன் தேவன் உன்னோடு கூட இருந்து உனக்கு உதவி செய்வார். இதுதான் இந்த மாதத்திற்கென்று தேவன் கொடுத்த வார்த்தை. ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். தாவீது சவுலினால் துரத்தப்படும் பொழுது பெலிஸ்திய தேசத்திலே போய் தஞ்சம் புகுந்து அந்த ராஜாவாகிய ஆகீசுக்கு உண்மையாயிருக்கிறான். இவர் ஒரு அரசனாய் வாழ வேண்டியவர். ஆனால் அங்கே ஒரு அரசனுக்கு கீழே அடங்கி இருந்து ஒரு போர் சேவகனை போல அந்த அரசனுக்கு உண்மையாய் அவருடைய யுத்தங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் பெலிஸ்தரின் பிரபுக்களுக்கு தாவீதின் மேல் வெறுப்பு. இவன் நம்மோடு கூட யுத்தத்திற்கு வரக்கூடாது, இவனை அனுப்பிவிட வேண்டும் என்று அவர்கள் ராஜாவினிடத்தில் பேசுகிறார்கள். ராஜாவும் அவனை அனுப்பிவிடுகிறார். எவ்வளோ பெரிய ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலைமை. சொந்த தேசத்திலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. அந்நிய தேசத்தில் தஞ்ச புகுந்த இடத்திலும் தனக்கு விரோதமான எதிரிகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது தன்னோடு கூட இருந்த 600 மனுஷரோடு திரும்பி வருகிறார். அவர் திரும்பி வரும் பொழுது தன் மனைவி, தன் பிள்ளைகள் எல்லாரையும் விட்டு சென்றாரே. சிக்லாக் என்ற ஒரு இடம். அந்த பட்டணமானது அமலேக்கியரால் பிடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு சூறையாடப்பட்டு கிடந்தது. தாவீதோடு கூட இருக்கிற மனிதர்கள் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள், கதறுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தங்களுக்கு பலன் இல்லாமற் போக மட்டும் அவர்கள் அழுதார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பட்டணம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. பிள்ளைகளை காணோம், குடும்பத்தை காணோம், பொருட்களை காணோம், ஆஸ்தியை காணோம், ஆடு மாடுகளை காணோம். தாவீது எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலைமை. பலனில்லாமற் போக மட்டும் அவர்கள் அழுதார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் தாவீது செய்த ஒரே ஒரு காரியம், தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். 1 சாமுவேல் 30 வசனம் 6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். பெலிஸ்தியர் செய்த அவமானம், பெலிஸ்தியரின் பிரபுக்கள் கூறிய தூஷண வார்த்தை, திரும்பி 3 நாட்கள் பயணப்பட்டு வரும்பொழுது சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிற தன்னுடைய வாழ்விடம், காணாமற் போன மனைவிகள், பிள்ளைகள், எல்லா ஆஸ்திகளையும் இழந்து நின்ற நிலைமை, இவைகளுக்கும் மத்தியிலே இவரை கல்லெறிய வேண்டும் என்று கூட இருந்தவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டார்கள். எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலைமை! என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒருவேளை இந்த மாதத்தை துவங்கும் பொழுதே நீங்கள் இப்படிப்பட்ட நிந்தையும் அவமானமும் மனக்கிலேசமுமான ஒரு சூழ்நிலைமையில் இந்த மாதத்தை துவங்கி இருக்கலாம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன், எதுவும் என்னிடத்தில் இல்லை, செய்ய வேண்டுவது இன்னதென்று புரியவில்லை என்று கலக்கத்தோடு நீங்கள் இந்த மாதத்தை துவங்கி இருக்கலாம். ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். தாவீது என்ன செய்திருப்பார் என்று நான் யோசித்து பார்த்தேன்.
தாவீது தேவனை நோக்கி பார்த்திருப்பார். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறதற்கு கூட எனக்கு பலன் இல்லை. பலன் இல்லாமற் போகும் வரைக்கும் நான் அழுது புலம்பி அடங்கிவிட்டேன். இனிமேல் நான் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டுமென்றால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன். எத்தனையோ முறை நான் உம்மிடத்தில் கேட்ட பொழுது நீர் எனக்கு பதில் கொடுத்தீர். நான் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்த பொழுது நீர் எனக்கு உதவி செய்தேன். இப்பொழுதும் அந்த உண்மையுள்ள தேவனிடத்தில் நான் வந்து நிற்கிறேன். நான் உம்மிடத்தில் விசாரிக்க போகிறேன். ஏபோத்தை கொண்டு வர சொல்லி நான் அந்த தண்டை தொடரலாமா? நான் பிடித்து கொள்வேனா? நான் திருப்பிக் கொள்ளுவேனா என்று சொல்லி தாவீது தேவனிடத்தில் கேட்கிறார். வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 7. தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், நீ அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு தேவனிடத்தில் வந்து நிற்கிறார். நான் அதை பின்தொடரலாமா? நான் பிடித்து கொள்வேன் ஆண்டவரே, எனக்கு சொல்லும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பின்தொடர், அதை பிடித்து சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவார் என்று வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு வார்த்தை தான் தாவீதை பலப்படுத்தியது. கிளம்புகிறார்கள். 600 பேர் கிளம்பும் பொழுது 200 பேர் தங்கி விடுகிறார்கள். 400 பேர் புறப்படுகிறார்கள். அதில் 200 பேர் விடாய்த்து போனார்கள். எங்களால் முடியாது தாவீது, எங்கள் உள்ளம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. எங்கள் வாழ்க்கை ஒரு பரதேசிய போன்ற வாழ்க்கையா இருக்கிறது. நம்பிக்கையெல்லாம் இழந்து போயிருக்கிறோம். சரீரத்திலும் பலன் இல்லை. 3 நாட்கள் நடந்து வந்திருக்கிறோம். ஏற்கனவே இன்னும் போய் யுத்தம் செய்ய எங்களிடத்தில் பலன் இல்லை என்று சோர்ந்து போனவர்களாய் அடுத்த 200 பேரும் தங்கிவிட்டார்கள். மீதி கையில் இருக்கிறவர்கள் 200 பேர். இந்த 200 பேரோடு கூட தாவீது தொடர்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான மனசோர்வுகள், பலவிதமான மனக்கிலேசங்கள். ஐயோ ஆண்டவரே, ஜெபித்து ஜெபித்து நான் சோர்ந்து போய் கிடக்கிறேன். உபவாசித்து உபவாசித்து நான் தளர்ந்து போயிருக்கிறேன். இன்னும் நான் ஜெபிக்க வேண்டுமா? இன்னும் நான் உபவாசிக்க வேண்டுமா? இன்னும் நான் முன்னேற வேண்டுமா என்று கண்ணீரோடு நீங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு சொல்லுகிறேன், தாவீது விடாய்த்திருந்தும் அவர்களை பின்தொடர்ந்தார் என்று வாசிக்கிறோம். விடாய்த்து போயிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னும் கொஞ்சம் தேவனை நம்புங்கள். இன்னும் கொஞ்சம் தேவனை சார்ந்திருங்கள். இன்னும் கொஞ்சம் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நாட்கள் தேவனுக்காய் காத்திருங்கள். இந்த தேவன் உங்களுக்காக கிரியை செய்வார். தொடர்ந்து செல்லுகிறார்கள். அங்கே ஒரு வழியை திறக்கிறார். அங்கே அமலேக்கியர் எல்லாம் தங்கள் கொள்ளைக்காக ஆடி பாடி சந்தோஷித்துக் கொண்டிருக்கும் பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 200 பேரும் விடாய்த்திருந்தும், தாகத்தோடு இருந்தும், பசியோடு இருந்தும், மனதில் தளர்வோடு இருந்தும், சிறைப்பிடிக்கப்பட்டு கிடக்கிற தங்கள் குடும்பம், மனைவி, பிள்ளைகளை எல்லாம் பார்த்தவுடன் புது பலனை பெற்று அமலேக்கியரோடு யுத்தம் செய்து அவர்கள் எல்லாரையும் மேற்கொண்டு சகலவற்றையும் திருப்பிக் கொண்டார்கள். இதை அருமையான ஒரு வார்த்தை விளக்குகிறது. உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 30:18-19. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா! என்ன ஒரு அற்புதமான வார்த்தை. அமலேக்கியர் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். ஆனால் தன் 2 மனைவிகளை தாவீது விடுவித்தான். என் அன்பு சகோதரனே, உங்கள் மனைவியை ஆண்டவர் விடுவிப்பார். தன் பிள்ளைகளை தாவீது மீட்டு கொண்டார். என் அன்பு பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயமாய் திருப்பிக் கொள்ளும்படி இந்த நாட்களில் கிரியை செய்வார். உங்களுக்குரிய சகல பொருட்கள், எத்தனையோ காரியங்களை இழந்து போனீர்கள். வேலை இழந்தீர்கள், உங்கள் பணத்தை இழந்தீர்கள், சொத்தை இழந்தீர்கள், மன சமாதானத்தை இழந்தீர்கள். வேதம் சொல்கிறது, இழந்த எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். திரும்பி வரும் பொழுது இது தாவீதின் கொள்ளை என்று எல்லாரும் சந்தோஷமாய் தேவனை துதித்து கொண்டு வந்தார்கள். அதே தேவன் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கிரியை செய்வார். அதே ஆண்டவர், நீ தொடர்ந்து செல், நீ தொடர்ந்து போ, நீ தொடர்ந்து முன்னேறு, இன்னும் விசுவாசத்தில் கொஞ்ச காலம் தைரியமா இரு, நான் உன்னோடு கூட வருவேன். நீ விடாய்த்து போனாய், ஆனாலும் எழுந்து பின்தொடர் மகனே, பின்தொடர் மகளே, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நம்புங்கள். என் வார்த்தையை கேட்கிற சகோதரனே, தொழிலில் இழந்து போனீர்களா?
பணத்தை இழந்து போனீர்களா? சகோதரி, உங்கள் குடும்பம் உடைக்கப்பட்டு உங்கள் பிள்ளைகளை இழந்து நிற்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு தூரமா இருக்கிறார்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் மகளே. ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் கடைசி 7 நாட்கள் நம்முடைய ஊழியத்திலே விசேஷித்த உபவாச ஜெபம் குடும்பங்களுக்கு என்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு இந்த செய்தியை பதிவிடுகிற இந்த நாள் அந்த உபவாச ஜெபத்தின் 6ஆம் நாள். உபவாசத்தோடு கூட நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். இந்த உபவாசத்தை துவக்குகிற முதல் நாளிலேயே கர்த்தர் சொன்னார், இந்த நாட்கள் பீரியட் ஆஃப் ரெஸ்டரேஷன், நான் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற நாட்கள் என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். முதல் நாள் ஆண்டவர் எல்லாவற்றையும் ரெஸ்டோர் பண்ணுவேன், ஐ வில் ரெஸ்டோர் என்று சொன்னார். 2வது நாள் ஐ வில் ரிவைவ் என்று ஆண்டவர் சொன்னார். 3வது நாள் ஐ வில் ரிலீஸ் என்று ஆண்டவர் சொன்னார். 4வது நாள் ஐ வில் ரீபில்ட் என்று தேவன் சொன்னார். 5வது நாள் அது கர்த்தரின் ஓய்வு நாள். அந்த நாளிலே ரிஜாய்ஸ் இன் மீ என்று தேவன் சொன்னார். 6ஆம் நாளாகிய இந்த நாளிலே ரிஃபர்மேஷன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு புது சீர்திருத்தத்தை தேவன் உண்டு பண்ண போகிறார். புதிய காரியத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் செய்வார். நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற நாட்கள் இது. தாவீது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டார். சரி, வேதத்தில் வேறு யாராவது இதை போல இழந்ததை திருப்பிக் கொண்டார்களா என்று நான் வேதத்தை படித்து பார்த்த பொழுது, ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் சகோதரனாகிய லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகிறார். அவர் பிரிந்து போய் சோதோமிலே குடியிருக்கிறார். அது தேவனுக்கு ஏற்புடையதல்லாத ஒரு இடம்தான். 14ஆம் அதிகாரத்திலே லோத்தும் அவனுக்குரிய எல்லாரும் சிறைப்பட்டு போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். சிறைப்பட்டு போன லோத்தை ஆபிரகாம் குற்றம் கண்டுபிடித்து, நீ என்னை விட்டு விலகினாய், ஆகவே உனக்கு இந்த சிறையிருப்பு என்று சொல்லவில்லை. அவன் சிறைப்பட்டு போன பிறகு அந்த செய்தியை கேட்டவுடன் தன் வீட்டில் தன் கைப்படிந்த 318 பேருக்கு ஆயுதம் தரிப்பித்து ஆபிரகாம் யுத்தத்திற்கு செல்லுகிறார். இந்த யுத்தத்தில் இவர்கள் யுத்த வீரர்கள் அல்ல. ஆபிரகாமும் அவரோடு கூட இருந்தவர்களும் பெரிய யுத்த வீரர்கள் அல்ல. ஆனால் எல்லாரும் ஆயுதம் தரித்து யுத்தத்திற்கு செல்லுகிறார்கள். நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் இழந்தவற்றை திருப்பிக் கொள்ள பிசாசோடு செய்கிற யுத்தத்தில், ஐயோ எனக்கு இது பழக்கம் இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், உங்களைப் போல ஜெபிக்கிற ஜெப வீரர்களோடு நீங்கள் இணைந்து உங்கள் குடும்பத்திற்காக யுத்தம் செய்யும் பொழுது ஆண்டவர் சகலவற்றையும் திருப்பி தருவார். இங்கே வசனத்தில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 15. ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். ஆபிரகாமின் சகோதரன் சிறைப்பட்டு போகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கடைசி காலங்கள். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சிறைப்பிடித்து கொள்ளும்படி பிசாசு கிரியை செய்கிற ஒரு காலம். உங்கள் பிள்ளைகளை திருடிக்கொண்டு செல்லும்படி பிசாசு கிரியை செய்கிற ஒரு காலம். ரட்சிப்பை விட்டு விலகும்படி, விசுவாசத்தை விட்டு விலகும்படி, தேவனை விட்டு விலகும்படி, அல்லது உங்களை விட்டே விலகும்படி பிசாசு கிரியை செய்கிற ஒரு கடைசி காலத்தில் நீங்கள் ஒரு ஆபிரகாமை போல சிறைப்பட்டு போன அவர்களை திருப்பிக் கொள்வதற்கு இந்த நாட்களில் நீங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கவில்லை என்றால் அவர்களை நீங்கள் திருப்பிக் கொள்ள மாட்டீர்கள். ஆபிரகாம் உடனடியாய் கிளம்புகிறார். அவர்கள் மேல் பவுஞ்சாய் விழுகிறார். அவர்கள் மேல் விழுந்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அழகாக வசனம் சொல்லுகிறது, சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். இது திருப்பிக் கொள்ளுகிற நாட்கள். உங்கள் குடும்பத்தில் இழந்து போனவைகளை திருப்பிக் கொள்ளுகிற நாட்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தொழிலிலே, வேலையிலே, ஊழிய பாதையிலே, சரீரத்தில் இழந்து போனவைகள் எல்லாம் கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுகிற காலம். நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். இதுதான் கர்த்தர் இந்த மாதத்திற்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. தாவீது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டார். ஆபிரகாம் சகலவற்றையும் திருப்பிக் கொண்டார். திருப்பிக் கொண்டு எதிர் வரும்பொழுது மெல்கிசதேக்கு என்னும் ஆசாரியன் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவரை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் சொந்தமானது. வாசிக்கிறேன்.
அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தார். மெல்கிசேதேக்கு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த யுத்தத்தை செய்தது யார்? தேவன். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, என் அன்பு பெற்றோரை, என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எல்லாம் எப்படி திரும்பி வரும் என்று தெரியாது. ஆனால் ஒரு தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரே உம்மை சார்ந்து விடாய்த்திருந்தும் நான் பின்தொடருகிறேன், தளர்ந்து போயிருக்கிற இந்த நேரத்திலும் நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன், விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன், உம்மை நம்புகிறேன் என்று கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, ஒரு மனிதன் சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான், அவருக்கு தேவன் சகலவற்றையும் திருப்பிக் கொடுத்தார். அந்த மனிதனுக்கு பெயர்தான் யோபு. யோபுவின் புத்தகம் உபத்திரவத்தின் உலைக்களையில் போடப்பட்ட ஒரு மனிதனை குறித்த ஒரு சரித்திரம். 1ஆம் அதிகாரம் துவங்கும் பொழுதே ஊத்ஸ் என்ற தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். யாருக்கு போராட்டம், யாருக்கு பிரச்சனை? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். நீங்கள் சொல்லுகிறீர்களா, நான் உத்தமமாய் வாழ்கிறேன், நீதியாய் வாழுகிறேன், தேவனுக்கு பயப்படுகிறேன், எனக்கு ஏன் பொல்லாங்கு என்று? இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வந்த எல்லா பொல்லாங்குகளை குறித்து வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 15ஆம் வசனத்தில் சபேயர் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை சாய்த்து கொண்டார்கள். 17ஆம் வசனத்தில் கல்தேயர் பவுஞ்சு பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவர்களை சாய்த்து கொண்டார்கள். 19ஆம் வசனத்தில் வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினாலே அவர்கள் இறந்து போனார்கள். அடுத்தடுத்து யோபுவின் வாழ்க்கையில சோதனை, போராட்டம், இழந்து போனார், இழந்து போனார், இழந்து போனார் என்று நாம் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் சாத்தான் போய் நின்று சொல்லுகிறான், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொட்டீர், பரவாயில்லை, அவன் சரீரத்தை தொடும், அவனை உபத்திரவப்படுத்தும் சரீரத்தில் என்று சொல்லுகிறான். ஆண்டவருக்கு தெரியும், என்ன நடந்தாலும் என் தாசனாகிய யோபு என்னை மறுதலிக்க மாட்டார் என்று. அவனை உன் கையிலே ஒப்புக் கொடுக்கிறேன், ஜீவனை மாத்திரம் தொடாதே என்று ஆண்டவர் அனுமதிக்கிறார். தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் சில வியாதிகள், சில கொடுமையான வியாதிகள், அது நிமித்தம் வருகிற மன உளைச்சல்கள், பலவீனங்கள், இவைகள் எல்லாம் உங்களை திகைக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் என் வாழ்வில் இதை அனுமதித்தேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உத்தமர், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகுகிற ஒரு மனிதனுக்கு நேரிட்ட சோதனைகளைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். பிசாசானவன் சரீரத்தை தொடுகிறான், ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறார். யோபு, யோபு, உமக்கா இந்த நிலைமை? நீ சிங்காசனத்தில் உட்கார்ந்தால் எல்லாரும் உமக்கு முன்பதாக விழுந்து வணங்குவார்கள், வாலிபர்கள் உன்னை கண்டு பயந்து போவார்கள், வீதியிலே உட்கார்ந்தால் மக்கள் எல்லாம் உனக்கு வந்து மரியாதை செலுத்துவார்கள், நீயா இப்படி தரையிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறாய் என்று எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு யோபு தள்ளப்பட்டார். வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலேயும் யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. உபத்திரவப்படும் பொழுது இவர்கள் தான் அதற்கு காரணம், இவர்கள் தான் இதற்கு காரணம், இவர்களால் தான் என் பிள்ளைகளை இழந்தேன், இவர்களால் தான் என் சொத்தை இழந்தேன் என்று கல்தேயரையும் சபேயரையும் சபிக்கிறீர்களா? இல்லை. இவைகளெல்லாம் தேவனுடைய அனுமதியோடு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. இவைகளையெல்லாம் தேவன் அனுமதித்திருக்கிறார். இந்த சரித்திரம் தொடருகிறது. நடுவிலே யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் பிள்ளைகள் இழந்து போனார்கள், என் ஆடு மாடுகள் இழந்து போனது, என் ஆஸ்தியெல்லாம் என்னை விட்டு போய்விட்டது, ஆனால் எதை இழந்தாலும் என் மீட்பரை நான் இழக்க மாட்டேன், என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார். வாலிப மகனே, உன் வாழ்க்கையில் நேரிட்ட பலவிதமான சோதனைகள், போராட்டங்களிலே நீ ஆண்டவரை கேள்வி கேட்டு இவைகளெல்லாம் எனக்கு ஏன் நடந்தது, நான் உம்மை சேவிக்க மாட்டேன் என்று சொன்னாயா? மகளை, நீ எப்படி சொன்னாயா? இந்த யோபுவின் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எதை இழந்தாலும் தன் மீட்பரை யோபு இழக்கவில்லை. இந்த யோபுவுக்கு தேவன் செய்த காரியம் என்ன? வாசிக்க விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது
கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். வசனம் 16. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். வசனம் 12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். ஆண்டவர் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி தருகிற தேவன். சில காரியங்களை ஆண்டவர் மீட்டு தருவார். சில காரியங்களை நீங்கள் இழந்து போவீர்கள் என்றால் அதற்கு பதிலாக இரட்டிப்பாக ஆண்டவர் சில நன்மைகளை உங்களுக்கு தருவார். இந்த வார்த்தையை நம்புங்கள். யோபுவுக்கு அப்படித்தான் செய்தார். பிள்ளைகளை இழந்தார். இழந்த பிள்ளைகள் பரலோகத்தில், ஆனால் அதற்கு பதிலாக பூலோகத்திலே வேறு பிள்ளைகளை கொடுத்தார். இழந்த ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாவற்றுக்கு பதிலாக ஆண்டவர் வேறு காரியத்தை திருப்பி கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். எதை இழந்தீர்களோ அதற்கு பதிலாக ஆண்டவர் வேறு காரியத்தை திரும்ப தருவார். அது இரண்டத்தனையாய் வரும். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோபு, இந்த கொப்பளங்களினால் நீ மரித்து போவாய் என்று பலர் சொல்லியிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இவைகளுக்கு பிறகு யோபு 140 வருடம் உயிரோடு இருந்து பிள்ளைகளையும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். வசனம் முடியும் பொழுது சொல்கிறது, யோபு நெடுநாளாயிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். மரித்து விடுவேன், செத்து போவேன், என் குடும்பம் அழிந்து போகும், என் பிள்ளைகளின் வாழ்வை காண மாட்டேன், இனிமேல் நாங்கள் எழும்ப முடியாது என்று நம்பிக்கை இழந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு சொல்லுகிறேன், யோபுவுக்கு திரும்ப கொடுத்தது போல உங்களுக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டவர் திரும்ப தருவார். இழந்து போன சுகம் திரும்ப வரும். எந்த வியாதியினால் படுக்கையில விழுந்து கிடக்கிறீர்களோ அந்த வியாதி படுக்கையிலிருந்து கர்த்தர் உங்களை எழுப்புவார். வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். யோபுவை போல நீங்கள் நெடுநாளா இருந்து கர்த்தருடைய மகிமைக்காக உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பீர்கள். நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். இந்த வார்த்தையை நம்புங்கள். தாவீது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டார். ஆபிரகாம் சகலவற்றையும் திருப்பிக் கொண்டார். இங்கே யோபு சகலவற்றையும் திருப்பிக் கொண்டார். இது திருப்புகிற காலம். கர்த்தர் எல்லாவற்றையும் கூட இருந்து உங்களுக்கு திருப்பி தருவார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என் ஆண்டவர், நீர் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே துன்பங்களையும் துயரங்களையும் அனுமதித்தாலும், நஷ்டங்களையும் இழப்புகளையும் அனுமதித்தாலும் நீர் சகலவற்றையும் திருப்பி தருகிற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த மாதத்தை நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதித்து ஸ்தோத்திரித்து துவங்குகிறோம். 6 மாதங்களை முடிக்க வைத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கிற தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இந்த வருஷத்தின் இந்த நடு மாதத்திலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று உம்முடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன். எல்லாவற்றையும் திருப்பி தருகிற தேவன், சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொன்ன தேவன், உங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில எல்லாவற்றையும் திரும்ப தரும்படியாய் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. அப்பா, தாவீது இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டாரே, விடாய்த்திருந்தும் பின்தொடர்ந்தார்களே, நெருக்கப்பட்டிருந்தும் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டாரே, அதே போல உங்க பிள்ளைங்க யாரெல்லாம் நெருக்கத்தின் மத்தியில் இருந்து கூக்குரல் இடுகிறார்களோ ஆண்டவரே, நீர் அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் உமக்குள் அவர்களை திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. நீ அதை பின்தொடர், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவா என்று சொன்னீரே. பின்தொடர்வதற்கு அவர்களுக்கு பலனை கொடுங்கப்பா. இன்னும் ஜெபிக்கிறதற்கு, இன்னும் உம்மை தேடுகிறதற்கு, இன்னும் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறதற்கு, இன்னும் இந்த நெருக்கத்தின் மத்தியில் உமக்காய் வாழுவதற்கு உங்க பிள்ளைகளுக்கு பலன் தரும்படியா ஜெபிக்கிறேன். விடாய்த்திருந்தும் பின்தொடர்ந்தார்கள். முதலாம் நாள் ஆண்டவரை சாயங்காலத்திலிருந்து மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் யுத்தம் செய்து மேற்கொண்டார்களே, அப்படிப்பட்ட ஒரு உன்னத பலன் இந்த மாதம் முழுவதும் உங்க பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சத்துருவை எதிர்த்து நிற்கத்தக்க பலன், பிசாசோடு போராடி தங்களுக்குரியவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்க ஒரு ஜெப ஆவி, அபிஷேகம், விசுவாசம், மன தைரியம் உங்க பிள்ளைங்களுக்கு வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். தாவீது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டு இது தாவீதின் கொள்ளை என்று சொன்னது போல இவர்களும் திருப்பிக் கொள்ள போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தன் சகோதரனாகிய லோத்தையும் அவருக்குரிய எல்லாவற்றையும் சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டார் என்று வாசிக்கிறோமே. அந்த தேவன் உங்க பிள்ளைங்க சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி அனுக்கிரகம் செய்ய போகிறதற்காக
செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த யுத்தத்தில் சத்துருக்களை தோற்கடித்த உன்னதமான தேவன் உங்க பிள்ளைகளோடு கூட இருந்து ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. எல்லாவற்றையும் இழந்து நின்ற யோபு ரெண்டத்தனையாய் திரும்ப பெற்றுக்கொண்டது போல இயேசு ராஜாவின் நாமத்தினாலே உமக்காய் உத்தமமாய் வாழுகிற விசுவாச குடும்பங்கள், உத்தமமாய் வாழுகிற ஊழிய குடும்பங்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரரின் மனைவியர் ஆண்டவரே, இவர்கள் எல்லாரும் தாங்கள் எதை இழந்தார்களோ ரெண்டத்தனையாய் திருப்பிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி. இந்த மாதத்திலே எல்லாவற்றையும் திருப்புவீராக. இந்த வருஷத்தின் 2வது 6 மாதத்திலே சகலமும் திருப்பிக் கொள்ளப்படுவதாக. எதையெல்லாம் கடந்த ஆண்டு இழந்தார்களோ, எந்த பணத்தை இழந்தார்களோ, எந்த வீட்டை இழந்தார்களோ, எந்த பிள்ளையை, எந்த குடும்பத்தின் நபரை பின்மாற்றத்தில் இழந்தார்களோ எல்லாம் திருப்பிக் கொள்ளப்பட போகிறதற்காய் உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாய் நின்று ஜெயிக்க, மேற்கொள்ள, திருப்பிக் கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. மாதம் முழுவதும் திவ்ய கரம் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்ற வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட சாட்சியாய் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அநேகருடைய விசுவாசம் பலப்பட ஏதுவாக இருக்கும். இந்த வாக்குத்தத்தத்தின் செய்திகளை தயவு செய்து நீங்கள் அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஜூலை மாதம் நம்முடைய டுடேஸ் விக்டரி செய்தியானது பிற மொழிகளிலும் வெளிவருவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, ஆங்கிலம் இந்த 4 மொழிகளிலும் இந்த டுடேஸ் விக்டரி வெளிவருவதற்கு எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஜெபியுங்கள். அது வெளிவரும் பொழுது இந்த மொழி தெரிந்த மக்களுக்கு அந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் பிறருக்கு பகிர்ந்து கொள்ளும்படி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து கிருபையாய் நன்மையாய் நடத்துவாராக. God bless you all.